இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து காது அடைச்சிக்கிச்சு சார், அவங்க என்ன சார் ஃபர்ஸ்ட் பண்ணணும்? காது அடைச்சிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. அதாவது காமனஸ்ட் ப்ராப்ளம் வந்து குருமின் போய் உள்ள போய் ஃபுல்லா சேர்ந்து போய் அடைச்சிக்கிறது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் இஎன்டி டாக்டர் பக்கத்துல போய் பார்த்துட்டு காது எதனால அடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் குருமின் அது சொன்னேன். ரெண்டாவது சளி பிடிச்சாலும் காது அடைப்பு வரலாம். ஏன்னா மூக்குக்கும் காதுக்கும் ஒரு டியூப், யூஸ்டேஷன் டியூப்னு சொல்லுவோம், அது வச்சுதான் கனெக்ஷன் ஆகுது. ஸோ மூக்குல சளி இருந்தா அந்த சளி மூக்கு வழியா காதுக்கேறி அதுவும் ஜவ்வுக்கு பின்னாடி சளி சேரும் போது அதுவுமே வந்து காது அடைப்புக்கான காரணங்களாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக யாராவது ஸ்விம்மிங்கோ இல்லைன்னா ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்கனாலும் அதே ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால அவங்களுக்கும் காது அடைப்புனால இருக்கலாம். இன்ஃபெக்ஷன், அதாவது ஜவ்வு வீக்கம் வருது, அதனால இருந்தாலும் காது அடைப்பு வரலாம். ஸோ இந்த மாதிரி லைனாக நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ காது அடைப்பு அப்படின்றது ரொம்ப காமனான சிம்டமா இருந்தாலும் அதுக்கு காரணங்கள் பல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பக்கத்துல இருக்க ENT டாக்டரை போய் பார்த்துட்டு